விருதுநகர் மக்களவை தொகுதி அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளரான விஜய பிரபாகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தன்னை வெற்றி பெற செய்தால் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என கூறி வாக்கு சேகரித்தார். வேட்பாளர் விஜய பிரபாகருக்கு ஆதரவாக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பாவும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முழுவதும் காம்பவுண்ட் வால் மட்டுமே கட்டி இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்குள்ள எந்த வேலையுமே நடக்கல. கடந்த எலெக்ஷன் அப்போ கட்டுறேன்னு சொன்னாங்க, இந்த எலெக்ஷன் அப்போ தான் திரும்பி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி 33 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் குரல் என் குரல் பாராளுமன்றத்தில் நிச்சயமாக ஒழிச்சு உங்களுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும் நான் உறுதியளிக்கிறேன். அருப்புக்கோட்டை விவிஆர் காலனி பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த விருதுநகர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாருக்கு அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். அப்போது திறந்த வேனில் கையில் தாமரை பூவோடு வந்த ராதிகா சரத்குமார் கையில் இருந்த பூவை உயர்த்தி காட்டி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். தாமரை சின்னத்தில் இங்கே போட்டியிடுகின்றேன். என்ன சின்னம்? இந்த தாமரை சின்னத்தில் நீங்கள் எல்லாரும் வாக்களித்து எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை தருமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறேன். தருமபுரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் மருத்துவர் அசோகனுக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்தும் நெற்றியில் வெற்றி திலகமிட்டும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வேட்பாளர் அசோகனுக்கு ஆதரவாக பொதுமக்களிடையே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் முல்லை வேந்தன் திமுக ஆட்சியின் விலைவாசி உயர்வை எடுத்துக் கூறி வாக்குகளை சேகரித்தார். பொதுமக்களிடையே வாக்கு சேகரிக்க வந்த திருவள்ளூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதிக்கு அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கடந்த 10 ஆண்டு கால மத்திய பாஜக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி பொதுமக்களிடையே வேட்பாளர் பொன் பாலகணபதி வாக்கு சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.